அனைவருக்கும் அன்பு வணக்கம். திமுகவால ஏங்க எப்பவுமே இரண்டாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடிவதில்லை அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இதுக்கு பக்கம் பக்கமா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு வரி, நமக்கு நாமே, அதோட முடிஞ்சு போச்சு சார். 67 71 யாரும் கேட்காதீங்க. அது என்டையர்லி டிஃபரண்ட் ஸ்டோரி. ஏன்னா எம்ஜிஆர் ஃபேக்டர் அப்படின்றது அங்க முழு அளவுல இருந்தது. கூடவே இந்திரா காங்கிரஸ் அப்ப என்ன பண்ணாங்க, எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் சீட்டே வேணாம், காமராஜர் காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லட்சிய உறவு வச்சுக்கினாங்க திமுகவோட. அதனால அதை மற்ற எலெக்ஷன்ஸோட கம்பேர் பண்ண முடியாதுங்க. சமீபத்துல திமுகவில் ரொம்ப பெருமையா பேசியிருந்தாங்க, 26ல இல்ல அதுக்கப்புறமும் நாங்க தான் வரப்போறோம் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் சமீபத்துல நடந்த T20 வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா தூள் தூளா செதறினா மாதிரி தான் ஆக போகின்றது. நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம், கள்ளக்குறிச்சி விவகாரத்துல இவங்க ஹேண்டில் பண்ண விதம் சரியில்லை அப்படின்னு. அது சரிவின் ஆரம்பமாக இருக்க போகின்றது. 2026ல இதை பத்தி பேசுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த சரிவு இப்ப ஜியாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன்ல போயிட்டு இருக்குங்க. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களது படுகொலை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2 பாசிபிலிட்டி தான் நான் பார்க்கிறேன். ஒண்ணு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, ஆர் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் இஷ்யூ கிடையாது, அதனால இதை எதுக்கு ஹேண்டில் பண்ணணும், போலீஸே பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்களோன்னு தோணுது. இந்த 2 பாசிபிலிட்டி தான் எனக்கு தெரியுது. இதுல பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை கேட்டு இருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி அவர்களும் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இது ஏதோ அதிமுக கேட்டிருந்தாலோ இல்ல பாஜக கேட்டிருந்தாலோ கூட அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா எடுத்துக்கலாம். இங்க பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அண்ட் we have got nothing to hide, மடியில கனம் இல்லை அப்படின் போது அதுக்கு என்னங்க, தாராளமா சிபிஐ விசாரணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். அதுவும் பண்ணல. அடுத்தது, கூட்டணி கட்சியாக இருக்கின்ற திருமா அவர்களே என்ன சொல்லியிருக்காரு, சரணடைந்தவர்கள், அவர் சரணடைந்தவர்கள் அப்படின்ற வார்த்தையை தான் உபயோகப்படுத்தியிருக்காரு, அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காருங்க. மாயாவதி அவர்களும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் பல பேரும் இதைத்தான் பேசிட்டு வராங்க. அப்போ இந்த பிரச்சனைகளெல்லாம் சிக்காம இருக்கணும்னா ஒரே சுலபமான வழி, சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. எங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, அதை பாருங்க நாங்க சிபிஐ கிட்ட கொடுத்துருவோம், அவங்க விசாரணை பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இதை வரட்டு இழுப்புன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி அதெல்லாம் முடியாது, நாங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அடுத்தது, ஆம்ஸ்ட்ராங் அவர்களது இறுதிச் சடங்கு தொடர்பான வழக்கு, அது கோர்ட்டில் இவங்க ஆர்கியூ பண்ண விஷயங்கள், இதெல்லாம் வெளியில வந்திருக்குங்க. அது என்ன சொல்றதுன்னு தெரியாம இப்படி பண்றதா அப்படி பண்றதா அப்படின்னு தெரியாம முழிக்கிறாங்கன்றது நல்லாவே புரியுது. அண்ட் மேலிடத்திலிருந்து சரியான டைரக்ஷன் வரல அப்படின்றதும் இதுல பட்டவர்த்தனமாக தெரிகின்றது. என்ன மாதிரி டீல் பண்றது அப்படின்னு ஒரு முடிவெடுக்காமல் இருக்கின்றது. இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்திலேயாவது அமைச்சர்கள்லாம் போனாங்க, இங்க எத்தனை அமைச்சர்கள் போனாங்க, ஏதாவது செய்தி வந்ததா, என்ன காரணம்? இதுல பாத்தீங்கன்னா நண்பர்கள் சில பேர் கூட கேட்டிருந்தாங்க, சார் நீங்க பீயிங் பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கீங்க, பிளேயிங் டு த கேலரி, அவர் அப்படியாகும் இப்படியாகும் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, இது அரசியல் கொலை அல்ல, பழிவாங்கும் நோக்கத்தோடு செய்யப்பட்டது அப்படின்னு. நான் எங்கேயுமே இது அரசியல் கொலை அப்படின்னு சொல்லலைங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு நம்ம பாக்குறோம், ஒரு கொலை நடக்குது, அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இல்லைங்க இது முன்விரோதம் காரணமாக நடந்த கொலை, இல்ல இது அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனை அதனால நடந்த கொலை. இதெல்லாம் ஒரு காரணமாங்க? கொலை இஸ் கொலை இல்லையா? அது எப்படி நடந்திருந்தாலும் கொலை அப்படின்றது ஒரு கொடூரமான குற்றம் தானே. அப்ப இது முன்விரோதம் காரணமாக இல்ல பழிக்கு பழி வாங்கும் கொலை அப்படின்னு சொன்னா, இது பழிக்கு பழி வாங்குற விஷயம்ப்பா அப்படின்ட்டு போயிட முடியுமா? இதுனா சினிமாவா? இந்த சினிமா தான் நம்மளை இப்படி கெடுத்து வச்சிருக்குதுங்க. கொலையில திட்டமிடப்பட்ட கொலை, இல்லைன்னா அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட், உணர்ச்சி வசப்பட்டு செய்கின்ற கொலை, அதுக்கப்புறம் இந்த டியூட்டி நெக்லிஜென்ஸ், இப்படித்தான் பிரிவுகள் இருக்கின்றதே தவிர, ஆணவ கொலைனா இப்படி, பழிவாங்கும் கொலைனா இப்படி, போதையில் கொன்றதுனா இப்படி அப்படின்லாம் வகைப்பாடு கிடையாது. இதெல்லாம் ட்ரிவியலைசிங் திங்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுல பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது அப்படி கேஸ் இருந்தது, இப்படி கேஸ் இருந்தது, அவர் ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, அப்படி இருக்கிறதுனாலேயே கூட அது உண்மையிலேயே கூட வச்சுப்போம், அப்ப கொலை செஞ்சது சரின்னு ஆயிடுமா? இல்லைன்னா அந்த கொலை கொடூரம் இல்லை அப்படின்னு ஆயிடுமா?
அப்போ அதனுடைய சிவியரிட்டியை ரெடியூஸ் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு தெரியுது இல்லையா? இதைத்தான் நான் சொன்னேன் ட்ரிவியலைசிங் இஷ்யூஸ் அப்படின்னு. பெர்செப்ஷன் அதுதான் முக்கியம். சட்டம் ஒழுங்கு இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க விலைவாசி அப்படின்றதெல்லாம் கூட ஏறும் இறங்கும் அதெல்லாம் ஜனங்க மறந்துடுவாங்க. இந்த மழை காலத்துல வெள்ளம் வருது அது கூட வெயில் காலம் வந்தவொடனே மறந்து போயிடுவாங்க. வெயில் காலத்துல தனி கஷ்டம் வராம இருக்கா அதுதான் அவங்களுடைய கவலையா இருக்கும். ஆனா இந்த சட்டம் ஒழுங்குன்றது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது, ஒரு கொள்ளை நடக்குது, ஒரு பாலியல் வன்முறை நடக்குது அப்படின்னா கூட நமக்கு அடி வயித்துல பக்குன்னு இருக்கும். அதுவும் அந்த குடும்ப தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ பையனை பொண்ணை வெளில அனுப்புறோமே, அவங்க வீட்டு வந்து சேர்ற வரைக்கும் பத்திரமா இருக்கணுமே, இந்த மாதிரி எல்லாம் செய்தி வருகின்றதே அப்படின்றது நீங்க அங்கேயிருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். ஒத்துக்கிறீங்களா? அப்போ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம, இப்போ வழக்கம் போல என்ன பண்ணியிருக்காங்க, காவல்துறை அதிகாரி மாற்றப்பட்டுள்ளார். கமிஷனர் ஆஃப் போலீஸை மாத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் பலிகடா காவல்துறை தானே. ஏதாவது நடந்ததுன்னா உடனே காவல்துறையில ஒரு டிரான்ஸ்ஃபர். எப்படி இது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு புரியல. கள்ளக்குறிச்சியிலயும் அப்படிதான் பண்ணாங்க. சரி, இன்னைக்கு கமிஷனரை மாத்துறீங்கல்ல, இத சம்பவம் நடந்த சில மணி நேரங்கள்லயே மாத்திருந்தா கூட ஓரளவுக்கு அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய ஆதங்கத்தை தீர்த்து இருக்கலாம். ஆனா எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப நீங்க மாத்துனீங்க அப்படின்னா டூ லிட்டில் டூ லேட். இதுல அமைச்சர்கள் வேற சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றது, தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கின்றது, கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் கொலை குறைந்திருக்கின்றது. ஏங்க இத சொல்லாமையே இருந்திருக்கலாம். என்ன கேட்டேன், வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இருக்குது. பாருங்க, நிஜமாகவே கிரைம் கிராஃப் குறைந்திருந்தாலும் ஒருத்தர் கொல்லப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ போயிட்டு இல்லைங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொலை கம்மியா தான் இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் முதல்ல அவங்க ஃபேமிலியை பாருங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? ஓ அப்ப கிராஃப் குறைஞ்சிச்சு, நம்பர் ஆஃப் மர்டர் குறைஞ்சிச்சு அப்படின்றதுனால அப்போ இவர் படுகொலை செய்யப்பட்டதை நாங்க கண்டுக்காம போனோமா? இப்படிதானே நினைப்பாங்க. அதுலயும் அந்த சம்பந்தப்பட்ட நபர், படுகொலை செய்யப்பட்ட நபர் ஒரு அரசியல் தலைவர், ஒரு நேஷனல் பார்ட்டியுடைய ஸ்டேட் லீடர் அப்படின்னு சொல்லும் போது அவரை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க? ஓஹோ அப்ப நம்பர் குறைஞ்சிச்சா, வெரி குட், அப்போ எங்க தலைவரை வந்து வெட்டி கொண்டுட்டு போவாங்க, நாங்க வந்து நம்பர் குறைஞ்சிச்சுப்பா அப்படின்னு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்படிதானே கேட்பாங்க. இதுல திருமா அவர்கள் அந்த தோழமை சுட்டு குட்டு தாண்டி இப்ப முட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னோம் கள்ளக்குறிச்சி விவகாரத்திலேயே. இந்த தடவை வந்து அதையும் கொஞ்சம் தாண்டி ஒரு முரட்டு முட்டு அப்படின்ற லெவலுக்கு போயிருக்கார். காரணம் என்னன்றதை நான் பின்னாடி சொல்றேன். முதலமைச்சர் அவர்கள் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா திருமா அவர்கள் வந்து திரும்ப திரும்ப இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குது. இதற்கு மேலும் முட்டு கொடுத்துக்கின்னு இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒட்டு மொத்தமாக அரசியல்ல இரலவென்ட் ஆயிருவோம் அப்படின்ற ரியாலிட்டி அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. கூட்டணி கட்சி தலைவரா இருக்கிற திருமாவுக்கு தெரிகின்றது. ஆனால் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற திமுக யாருக்குமே தெரியலையா இல்லை இதெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னு வாய் மூடி மௌனமாக இருக்கின்றார்களா? சரியான நேரத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லாம வாய் மூடி இருந்தாங்கன்னு சொன்னா 26ல அந்த ரிசல்ட் வந்த பிறகு வாய் மூடிக்கினே இருக்க வேண்டியதுதான். பதவின்றதெல்லாம் திமுக யாரும் எதிர்பார்க்க முடியாது. சரி விடுங்க, இது அவங்களுடைய சாய்ஸ், நாம ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தது காங்கிரஸ்க்கு வருவோம். சமீபத்தில் மொபைல் டாரிஃப் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா தேர்தல் ஒரு சில கட்டங்கள் முடிந்த பிறகு சில பேர் சமூக ஊடகங்கள்ல செய்திகள் போட்டிருந்தாங்க. பாருங்க எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு மொபைல் டாரிஃப் ஏற போகுது அப்படின்னு. ஆஸ் யூஷுவல் மிட்டாய் மாமாக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்களா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதெல்லாம் ஏற போறாங்க அப்படின்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி முதல்ல ஜியோ இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஏர்டெல், வோடஃபோன் இவங்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ காங்கிரஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப இந்த மாதிரி வந்து மொபைல் கம்பெனிகள் டாரிஃபை ஏத்திருக்காங்களே, இந்த மாதிரி பிரைவேட் நிறுவனங்கள் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏத்தி நிற்கிறாங்க, ஒரு ஓவர் சைட் அதெல்லாம் கிடையாதா, எப்படி இதெல்லாம் வந்து அரசாங்கம் அனுமதிக்க முடியும் அப்படின்னு அரசாங்கத்தை நோக்கி ரொம்ப ஆக்ரோஷமா கேள்வி கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பாஜக பதில் சொல்வதில் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. அதாவது அரசாங்க தரப்பிலிருந்து கிளாரிபிகேஷன் வந்திருக்கு. ஆனா அந்த கிளாரிபிகேஷன் அப்படின்றது பொதுமக்களை திருப்திப்படுத்துமா, இதை யோசிக்கணும். கட்சி தரப்பிலிருந்தும் நிர்வாகிகள் கிட்ட இருந்தும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட இருந்தும் ஒரு ஸ்ட்ராங்கா ரிபட்டல் வந்திருக்க வேணாமா? இந்த கவர்மெண்ட் கிளாரிபிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வில் டிசைட், சந்தை பொருளாதாரம் அப்படின்றது இதுதான்.
அடுத்தது இந்த 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க கட்டணத்தை ஏற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. இதுலெல்லாம் அரசாங்கம் தலையிட முடியாது, தலையிடாது அப்படின்ற மாதிரி அந்த விளக்கம் இருக்கின்றது. நான் அதுக்கு தான் சொன்னேன், கட்சி தரப்பிலிருந்து வந்திருக்கணும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு. சரி, இப்ப பிரைவேட் ஆப்பரேட்டர்ஸ் 3 பேர் தான் இருக்காங்க. ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் அப்படின்னு. இவங்க 3 பேரும் ரேட்டை ஏத்திட்டாங்க. கரெக்ட்டா? இப்ப பிஎஸ்என்எல்லையும் 4G குடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பிஎஸ்என்எல் உடைய டாரிஃப் ரொம்பவே சீப்பா இருக்குது. இத நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்களேன். அப்ப பிரைவேட் ஆப்பரேட்டர் கிட்ட ஏன் போறீங்க? அதை விட ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கின்ற பிஎஸ்என்எலுக்கு மார்க்கெட்டை கைப்பற்றுவதற்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ அவங்க விலையை குறைச்சிக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா பிஎஸ்என்எல் அவ்வளவு இதுவா கம்பீட் பண்ண முடியாது. இதை நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பிஎஸ்என்எல் வளர்ச்சியை நீங்கள் நெருக்குகிறீர்கள், நசுக்குகிறீர்கள் அப்படின்னு ஒரு பதிலடி கொடுத்திருக்க வேணாமா? இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு செய்தி நிறுவனத்துல போட்டிருந்தாங்க, பிஎஸ்என்எல் ரேட்டை குறைச்சிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஆனுவல் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, அதை நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது பிரைவேட்டை விட ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ அதனால என்கிட்ட இருக்க இன்னொரு நம்பரை நான் போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறேன் பிஎஸ்என்எலுக்கு. அப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்காம ஏன் நீங்க இது மாதிரி பார்த்தீங்களா ஏத்திட்டாங்க அப்படின்னா, சரி நான் கேட்கிறேன், அதுக்குதான் மறுபடியும் சொல்றது, இந்த நிர்வாகிகள் பதில் கொடுத்திருக்கணும் அப்படின்னு. அது சரி, பதில் கொடுத்திருந்தா மட்டும் அவங்க என்ன லட்சணத்துல கொடுத்திருக்க போறாங்கன்றீங்களா? ரைட். இன்னைக்கு மொபைல் டாரிஃப் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்றீங்களே, அந்த கேபிள் டெலிவிஷன் அந்த ரேட் எல்லாம் அதை பத்தி யாராவது கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு ஒரு பதிலடி கொடுத்திருக்கணும். அடுத்தது சிமெண்ட் விலை. மாநிலத்துக்கு மாநிலம் இது வித்தியாசப்படுகின்றது. சொல்ல போனா தமிழகத்துல ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய கோஷமாக எழுந்தது. இப்ப அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை, விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சிமெண்ட் கம்பெனிகள்லாம் இந்த மாதிரி வித்தியாசமான விலையை வச்சிருக்காங்களா, கண்ணாவினான்னு ஏத்திருக்காங்களா, இதுக்கு யார் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்டிருக்கணும். கூடவே ஒரு சில மாநிலங்கள்ல இந்த கைட்லைன் வேல்யூ ஏத்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அதை ஏத்திக்கிறாங்க, பால் விலை ஏத்திக்கிறாங்க, இதெல்லாம் ஏத்திருக்காங்களே, இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? அடுத்தது இந்த ஆம்னி பஸ் பேருந்து கட்டணம் அப்படின்றத கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் பஸ்ல என்ன வாங்குறாங்களோ அதைத்தான் பிரைவேட் பஸ்லயும் வாங்கணும், ரைட்டு. ஆனா ஆம்னி பஸ்ஸுக்கு இதெல்லாம் பொருந்தாதா? ஒவ்வொரு தடவையும் நம்ம பாக்குறோம் பாருங்க, ஃபிளைட் ரேட்டை விட அதிகமா போயிடுச்சு ஆம்னி பஸ்ல அப்படின்னு. ஏன்னா ஃபிளைட்ன்றது ஒரு நாளைக்கு சில இடங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட், 2 ஃபிளைட், 3 ஃபிளைட் அவ்வளவுதான் இருக்குது. அண்ட் அதுலதான் ஃபுட்போர்ட் அடிக்க முடியாது, நின்றுட்டு போக முடியாதுங்க. ஆனா ஆம்னி பஸ் அப்படின்னு வரும்போது நிறைய இருக்கு அப்படின்றதுனால அந்த நேரத்துல கட்டங்களை கண்ணாவினான்னு ஏத்துறாங்க. இது ஒவ்வொரு பண்டிகை சீசன்லயும் நம்ம பாக்குற விஷயம் தான். தமிழ்நாட்டிலயும் நம்ம பாக்குறோம். அமைச்சர் சொல்வார், இந்த மாதிரி யாராவது அதிக கட்டணம் வசூலித்தால் நீங்க புகார் கொடுக்கலாம், நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எத்தனை பேர் புகார் கொடுக்குறாங்க, எத்தனை நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஒவ்வொரு சீசன்லயும் இந்த மாதிரி தானே பிரச்சனை நடந்து நிக்குது. இதையெல்லாம் காங்கிரஸ் கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு பொழுகுன்னு பதில் கொடுக்கறத விட்டுட்டு, இது சந்தை பொருளாதாரம், இதுல நாங்க தலையிட மாட்டோம் இப்படின்னு பதில் சொன்னா, அப்போ இந்த கிளாரிபிகேஷனை படிக்கிற ஜனங்க என்ன நினைப்பாங்க? பாத்தீங்களா, இவங்க பாட்டுக்கு விலை ஏத்திக்கினே இருப்பாங்களா, என்னவோ மத்த விலையெல்லாம் ஏறாத மாதிரி, கவர்மெண்ட் இதெல்லாம் கண்டுக்காதான், இது ஒரு அரசாங்கமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் தானே மக்கள் மனசுல உண்டாகும். அகைன் பாஜகவும் இந்த பெர்செப்ஷன் பேட்டில் ரொம்பவே சொதப்பினுகிறாங்க. அடுத்ததாக அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள், பிரதமர் ரஷ்யா போயிருக்காருங்க. ரஷ்யா அண்ட் ஆஸ்திரியா 2 நாடுகளுக்கு போயிருக்கார். இவர் உடனே மணிப்பூர் கிளம்பி போயிட்டார். இதுக்கு முன்னாடி அந்த ஹத்ராஸ்னு உடனே வேற விஷயங்கள் ஞாபகம் வரும். அதுல நடந்த பொய் பிரச்சாரங்களும் ஏதோ ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஹத்ராஸ்ல பாத்தீங்கன்னா சமீபத்துல ஏராளமான பேர் ஒன்று குவிந்த ஒரு இடத்துல அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமான பேர் உயிரிழந்துள்ளனர். இதுக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் விசாரணை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யாரா இருந்தாலும் நாங்க விசாரணை பண்ணுவோம். ஏதோ ஒரு பாபான்னு சொல்றாங்க, அவரா இருந்தாலும் நாங்க விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாரணை சுகுரா நடந்துட்டு இருக்கு, எந்த விதமான தொய்வும் இல்லை, ரொம்ப சுறுசுறுப்பா இயங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவர் உடனே கிளம்பி போயிட்டார். அங்க போயிட்டு எல்லாரோடையும் கலந்து பேசி ஆறுதல் சொல்லிட்டு பாருங்க, அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுக்கு அரசியல் தெரியுது, ஆனா திமுகவுக்கு தெரியலையே. என்னங்க இது, திமுக எத்தனை வருஷமா தமிழகத்துல ஆட்சியில இருக்க கட்சி, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை பார்த்திருப்பாங்க. ஒரு சம்பவம் நடந்தா முக்கியமான தலைவர்கள் நேர்ல போய் ஆறுதல் சொல்லணும் அப்படின்றது அரசியல்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரி விடுங்க, அட்லீஸ்ட் ராகுல் காந்தி அவர்கள் அதை ஃபாலோ பண்ணட்டும். ஆனா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஒண்ணு, ஊபியில நடந்த விஷயத்துக்கு இவர் போயிருக்காருங்க, கள்ளக்குறிச்சியில நடந்த விஷயத்துக்கு ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. சமீபத்துல பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல கூட
அனுராக் தாக்கூர் அவர்கள் இப்படித்தான் வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. இவங்க எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து ஒரு விஷயத்தை பேசும்போது அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அப்ப கள்ளக்குறிச்சியை பத்தி பேசலாமா அப்படின்னு திருப்பி அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ கொஞ்சம் பேராது கொஞ்சம் அக்ரெசிவ் பேட்டிங் எடுக்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ ஊபி அப்படின்னும் போது ஏற்கனவே அங்க வந்து ரேபரேலி தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு இங்க வயநாடை வந்து ரிசைன் பண்ணிட்டாருங்க. அங்க வந்து பிரியங்கா வத்ரா வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஊபியில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். இது இப்போதைக்கு ரைட்டுங்க ரைட்டுங்க அப்படின்னு அகிலேஷ் சொல்லிட்டு இருந்தாலும் விரைவிலேயே அவர் ஃபீல் பண்ணுவார். ஆஹா, இவர் என்ன நமக்கே போட்டியா வராரு போல இருக்குதே, கடைசியில நம்மள டம்மி பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு வரப்போகின்ற ஊபி சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்க போகுது. ஏன்னா கூட இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ராகுல் காந்தி அவர்களை ஒரு பெரிய பலூன் மாதிரி ஊதி வச்சுட்டாங்க. ஆஹா, நீங்க யாரு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு வெற்றின்னு சொல்லி என்ன பண்றது, இப்படியே வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவரே வந்து இதை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. கூட இருக்கவங்க எல்லாம் இப்படி ஒரு ஜால்ரா தட்ட கும்பலாவே இருந்ததுன்னா இப்படித்தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதனால நான் வந்து வெல்ல முடியாதவன், ஜஸ்ட் வெயிட்டிங், அடுத்து எங்க எலெக்ஷன் நடந்தாலும் அதுல நான் போய் நின்றேன்னா உடனே காங்கிரஸ் கட்சி அப்படியே அபாரமா ஜெயிக்க போகுதுன்னு நினைச்சு நிற்கிறாரு. அதனாலதான் அடுத்தது குஜராத்தை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆனா மகாராஷ்டிராவை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓரளவுக்கு நான் ஒத்துந்திருப்பேன். ஏன்னா இந்த தவறான பாடங்களை படிப்பது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா. இந்த தேர்தல்ல பாஜக மெஜாரிட்டியை நழுவ விட்டதுக்கு காரணம் வந்து இந்த காங்கிரஸ்ல அறிவித்த இலவச திட்டங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்போ இலவச திட்டங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னா மத்திய பிரதேசத்துல இந்த இலவச திட்டங்களை பத்தி யாருமே பேசலையா? சரி, அங்க வந்து ஏற்கனவே வந்து ஏதோ பெண்களுக்கு ஏதோ இலவசம் அதெல்லாம் கொடுத்திருக்காரு சௌஹான் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் அந்த மத்திய பிரதேசத்துல அத்தனை தொகுதிகள்லையும் பாஜக தான் ஜெயிக்குது. குஜராத்ல ஒரு சீட்ல மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிக்குது. ஏன் அங்க வந்து இந்த இலவசங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகலையா? அடுத்தது ஹிமாச்சல் பிரதேஷ். அங்க வந்து காங்கிரஸ் இப்ப ஆட்சியில் இருக்கின்றது. இந்த மாதிரி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், இலவசம் இப்படிலாம் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா அங்கேயும் வந்து இந்த 1,00,000 இதெல்லாம் வேலைக்கு ஆகலையே. எல்லா சீட்லயும் பாஜக தானே ஜெயிச்சது. அதே மாதிரிதான் டெல்லி எடுத்துக்காங்க. ஆப்பும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்தும் கூட பாஜக 7க்கு 7 ஜெயிப்பதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆப்பு கட்சி ஒரு பக்கம் இந்த பிஜிலி இலவசம், பானி இலவசம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க வேற சேர்ந்துக்கிறாங்க 1,00,000 அப்படின்ட்டு. ரெண்டும் சேர்ந்துமே அங்க பாஜகவை வீழ்த்த முடியவில்லை. ஒரு சீட்ல கூட ஜெயிக்க முடியல ஆப்பு காங்கிரஸ் கூட்டணியால. இதே மாதிரிதான் பல மாநிலங்களையும் நம்ம பாக்குறோம். பாஜக மெஜாரிட்டியை இழந்ததற்கு முக்கிய காரணம் உத்தரப்பிரதேசம், அதுக்கப்புறமா மகாராஷ்டிரா, அதுக்கப்புறமா மேற்கு வங்கம். மேற்கு வங்காளத்துல ஜெயிச்சது திரிணாமுல் காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் இல்ல, இலவசம் அறிவித்த காங்கிரஸ் இல்ல. அப்போ இங்க தோத்ததுக்கான காரணம் என்னன்னு தனியா கண்டுபிடிக்காம ஒட்டுமொத்தமா இலவசங்கள் மேல பழி போடுறதுல ரொம்ப தப்பு. அதை விட பெரிய தப்பு, மகாராஷ்டிரத்துல விரைவிலேயே சட்டமன்ற தேர்தல் வரப்போகின்றது. இந்த இலவசத்தினாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போட்டியா அந்த கடையில வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னா உடனே நாங்க 1 வாங்கினா 2 ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் இலவசங்கள் 1 வாங்கினா 3 ஃப்ரீன்னு கொடுத்தாலுமே இந்த தடவை பாஜக கூட்டணி மகாராஷ்டிரத்துல ஜெயிக்கிறதுன்றது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு காரியமாகத்தான் இருக்க போகின்றது. அதுதான் நான் சொன்னேன், ராகுல் காந்தி குஜராத்தை கைப்பற்றுவோம் சொல்றதுக்கு பதிலாக மகாராஷ்டிராவை கைப்பற்றுவோம் சொல்லியிருந்தா கூட நாளைக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா சொல்லலாம், பாத்தீங்களா சொல்லி அடிச்சார் எங்க அண்ணன் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த அருமையான சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஊபியில வந்து இந்த தடவை அகிலேஷ் யாதவ் நிறைய இடங்கள்ல ஜெயிச்சிருக்காரு, பாஜக வந்து தோற்று இருக்கின்றது. பட் இதே வெற்றியை சட்டமன்ற தேர்தலில் ரெப்ளிகேட் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஊபியில வந்து கரெக்டிவ் மெஷர்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு யோகி அவர்கள். என்னென்னலாம் பிரச்சனை அப்படின்றத பார்த்து அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக, ஆட்சி ரீதியாக என்ன பிரச்சனை அப்படின்றத அவரு சரியா கண்டுபிடிச்சிருக்காரு. ஹி லேர்ன்ட் த ரைட் லெசன்ஸ். சோ அந்த லெசனை படிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா பாஜக நேஷனல் லெவல்ல சரியான பாடங்களை படிக்க தவறிவிட்டார்கள். அதனுடைய விளைவுதான் இந்த இலவசங்கள் அப்படின்னு இதை நோக்கி போய்கொண்டிருப்பது. நீங்க இலவசம் கொடுக்க வேணாம்னு நான் சொல்லல. இன்னைக்கு வந்து காம்படிட்டிவ் பாலிடிக்ஸ்ல வேற வழி கிடையாது அப்படின்னு ஆயிப்போச்சு. ஆனா அது மட்டுமே வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு நினைச்சா அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. ஹிமாச்சல் பிரதேஷ்ல அது ஒர்க் அவுட் ஆல,
கர்நாடகத்திலேயே பெரிய அளவுல அது ஒர்க் அவுட் ஆகலன்னு நம்ம பாக்குறோம். 5 கேரண்டின்னு சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க, அங்க ஆட்சியில இருக்காங்க, இந்த கேரண்டியை நிறைவேற்றினாங்க, கூடவே இந்த 1,00,000ன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அங்க ஒட்டுமொத்தமா காங்கிரஸால ஜெயிக்க முடியவில்லை. சோ இலவசங்கள் மட்டுமே வெற்றியை தேடி தருவதில்லை. ஆந்திர பிரதேசத்துல ஜெகன்மோகன் அவரு எவ்வளவு இலவசங்களை கொடுத்திருந்தாரு, ஆனா ஒண்ணுமில்லாம போயிட்டாரு. பட் இப்ப நாயுடு வந்து அதுக்கு போட்டியா நிறைய கொடுத்துட்டு 1,00,000 கோடி நிதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காராம். ஏங்க நீங்க ஆட்சிக்கு வருவீங்க, அதுக்காக இலவசங்கள்னு நிறைய அள்ளி விடுவீங்க. அதுக்கு வந்து நாங்க காசு கட்டணுமா? ஏன் இப்பதான் வந்து பினான்ஸ் ரொம்ப புவரா இருக்குது. ஏற்கனவே கடன் மேல கடன் வாங்கி வச்சிட்டாரு ஜெகன்மோகன். வட்டி கட்டுறதுக்கே வந்து காசு இல்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப அத மக்கள் கிட்ட சொல்லுங்க. பாருங்க இப்படி நாசம் பண்ணிட்டு போயிட்டாரு ஸ்டேட் எக்கானமிய. அதனால ஒரு 2 வருஷத்துக்கு இந்த இலவசங்கள் எல்லாம் கொஞ்சம் நிறுத்துறோம். அத வச்சு கொஞ்சம் ரெக்கவர் ஆன பிறகு அதுக்கப்புறமா குடுக்குறோம்னு சொல்ல வேண்டியது தானே. தைரியம் இருக்கா? எதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் 1,00,000 கோடி குடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க? எவன் அப்பன் வீட்டு காசு? சரி நண்பர்களே, அடுத்த பதிவு வந்து ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் பதிவாக இருக்கும். குறிப்பா பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ். இதுல பாத்தீங்கன்னா யூரோப்ல எல்லாரும் இதுல இது ரைட்டுக்கா போயின்னு இருக்கும்போது பிரான்ஸ் மட்டும் லெப்டுக்கா போய் நிக்குது. ஆனா அது லெப்டுக்கா போனதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அந்த உள்குத்து சதி அதெல்லாம் இருக்கின்றது. அதே மாதிரி பிரிட்டனும் அவங்க வந்து யூரோப்புக்கு நமக்கு சங்காந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்களும் வந்து இப்போ லெப்ட் பக்கம் போயிட்டாங்க. ஆனா இதெல்லாம் வந்து இடதுசாரிகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு இங்க இருக்கிற டோலர்கள் புலகாங்கிதம் அடைகிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அதை பத்தின ஒரு விரிவான பதிவை வந்து அடுத்த ஜியோ பாலிடிக்ஸ் பதிவுல பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.